இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாம்பழ மோர் குழம்பு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோர் குழம்புக்கான மசாலாவை அரைக்க போறோம். தேங்காய் திருவல் இது மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமா சின்ன வெங்காயம், ஜீரகம் 1 டீஸ்பூன். ஒரு பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதுவுமே தாளிக்கலாம் போறது கிடையாது. டைரக்டா நம்ம வந்து மாம்பழத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி, இது கூடவே உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் அது நல்லா நமக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து தயிரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோர் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த மோரை நம்ம சேர்த்துடலாம். நம்ம உடனேவே நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா மிளகாத்தூள். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம்.